வெல்கம் ஆல் ஜவஹர் G7 அப்படிங்கிற இந்த சர்வதேச மாநாடு சமீபத்தில் நடந்து முடிந்தது. இந்த G7 மாநாட்டினுடைய நிறைவில் அதை பற்றி ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க. இதில் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள் இந்தியாவுக்கு எவ்வளவு சாதகமாக இருந்தது, சீனாவுக்கு எவ்வளவு பாதகமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு சிட்டிசனாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காணொலி வாங்க உள்ள போகும். வாட் இஸ் திஸ் G7? இந்த G7 அப்படிங்கிறது உலகத்திலேயே இண்டஸ்ட்ரியலைஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் அண்ட் ஹை இன்கம் கண்ட்ரிஸ், ரிச் கண்ட்ரிஸ். இந்த 7 பேர் யார்? இந்த 7 பேர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ஜப்பான், கனடா, பிரான்ஸ், இட்டலி அண்ட் ஜெர்மனி. இவங்க தான் உலகத்தினுடைய மொத்த வேர்ல்டுடைய மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போவோம். அதில் கிட்டத்தட்ட 50% இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துட்டு இருக்கு. இவங்க தான் அதுக்கு ஓனர். ரைட். இப்போ இந்த G7 கண்ட்ரீஸில் G7 அப்படிங்கிறது G8 ஆச்சு சமீபத்தில் 2014. ஏன்னா ரஷ்யாவும் இதில் உள்ள சேர்த்தாங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்குமே அப்படின்னு. ஆனால் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுத்து அங்கே இருக்கிற கிரீமியாங்கிற பகுதியை தன்னோட இணைச்சிட்ட உடனே இந்த G7 அவளை நீக்கிட்டாங்க. அதனால G8ங்கிறது திருப்பி G7 மாறி. சர்வதேச உறவுகளில் இது போன்ற மாநாடுகள் மிக மிக முக்கியமானவை. இது இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் இந்த பேண்டமிக் பீரியட்ல நடக்கிறதுனால மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. இந்த மாநாட்டின் போதும் இந்த மாநாட்டு முடிவில் நடைபெற்ற சில விஷயங்களை நம்ம வெகு வேகமாக பார்ப்போம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சைனா இட்ஸ் அ போசிங் எ குளோபல் த்ரெட். குளோபலுடைய செக்யூரிட்டிக்கு சைனா ஒரு த்ரெட்டாக இருக்குது. அதனுடைய அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டு ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் எல்லாரும் சேர்ந்து அதை அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் கொடுக்கல. குறிப்பாக பிரான்ஸ். ஏன்னா அவங்களுக்கு என்ன பக்கத்தில் பார்டராக இருக்குது, ஜியோகிராஃபிக்கலி தே ஆர் நாட் நியரர் டு சைனா. ரெண்டாவது, இவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை நம்மளையே எழுதுறாங்க. யூரோப்புங்கிறது வேற, இவங்க வேற இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டார். இட்டலி ஏற்கனவே பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சைனாவை அப்போஸ் பண்ண முடியும்? பெரிய அண்ணன் அப்படிங்கிற ஒரு தோரணையில் அமெரிக்கா தன்னுடைய ஒரு ஸ்டாண்டை அங்கே நிலைநிறுத்த முடியாமல் போச்சு. ஸோ தெர் இஸ் அ கிளியர் வெட்ஜ். யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற அவங்க தே ஹேவ் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். இதுனா அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சில பேர் இருக்காங்க. அதில் லிஜியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப கரார் பேர் வழி தட்டாலட்டியாக பேசிடுவார். அவர் என்ன பண்ணாருன்னா, இப்படியெல்லாம் எங்களை பயமுறுத்துனீங்கன்னா நாங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் பயப்பட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பட்டுன்னு ஒரு பதிலை கொடுத்தாரு. ரைட். ரெண்டாவது பார்க்கும்போது ஜப்பான் தாய்வான் மேலே ஒரு சப்போர்ட் பண்ணி அதை ஒரு கண்ட்ரி மாதிரி ட்ரீட் பண்ணி பேசியிருக்கு. இதை எல்லாராலையும் ரசிக்க முடியல. ஏன்னா தாய்வானுங்கிறது சைனீஸ் கான்ஸ்டிடியூஷன் படி அது ஒரு சைனீஸ் ப்ராவின்ஸ். அப்படி இருக்கும்போது அதை ஒரு நாடாக இதுவரைக்கும் யாரும் அறிவிக்காத போது அல்லது யுனைடெட் நேஷனில் மெம்பர்ஷிப் தராத போது அதை ஒரு நாடு போல பாவித்து இந்த ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் சுகா அவர்கள் பேசுறது ஒரு பெரிய கடுமையான எதிர்ப்பு சைனா தெரிவிச்சிருக்காங்க. அவங்க சாதாரணமான எதிர்ப்பு தெரிவிக்கல. லிஜியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, லுக் மிஸ்டர் சுகா, நீங்கள் சொன்ன வார்த்தையை திரும்ப வாங்க, விட்ரா யுவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. இது ஒரு வகையான ஒரு ஃபியூச்சரில் ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு தாய்வான் வளர்ந்து தனியாக அவங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அவங்க சைனாவே சேலஞ்ச் பண்ணக்கூடிய அல்லது சைனா சேலஞ்ச் பண்ணாலும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் 2 பேரும் சேர்ந்து இந்த WTOவில் அவங்க ஒரு ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இந்த WTO கீழே வரக்கூடிய ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் பேட்டன்ட் வெய்வர் கொடுங்க. இந்த வேக்சினுக்கு பேண்டமிக் பீரியடில் எல்லாருக்கும் தடுப்பூசி கிடைக்கணும் அப்படின்னா எல்லா நாடுகளும் அதை தயார் பண்ணி அவங்க எல்லாருக்கும் எளிதாக கொடுக்க முடியும். நீங்கள் பேட்டன்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் கொடுத்து மற்றவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியாது அப்படிங்கிறத கொண்டு போகிறாங்க. அது ஒன்றும் இது வரைக்கும் சரியாக வரல. பிரேசில் போன்ற நாடுகளே என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அதை பேசும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரொம்ப ஓப்பனாக சப்போர்ட் பண்ணாங்க, இந்த பேட்டன்ட் வெய்வர் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் யூரோப்பியனில் இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ்க்கு அந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் கொடுக்கல. ஆனால் ஒன்று நடந்திருக்கு, சப்போர்ட் கொடுக்கலனாலும் உலகத்து மக்கள் அனைவருக்குமே தடுப்பூசி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே ரொம்ப கிளியராக இருக்காங்க. $100 மில்லியன் இதுக்காக எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதோட 100 கோடி ஜாப்ஸ், 100 கோடி தடுப்பூசிகள் டோஸுகளை ஏழை மற்றும் குறைந்த வருமானம் உள்ள நாடுகளுடைய மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே
இது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிடைத்திருக்கிற ஒரு டிப்ளமேட்டிக் விக்டரி அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க செய்வாங்களா அப்படின்னா செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். யுஎஸ்ஏ அகைன் வந்து சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து ஒரு கடன் ட்ராப் ஏற்படுத்தி அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து ஒரு காலனைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வச்சிருக்காங்க அப்படின்னு தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அகைன் யூரோப்பியன் யூனியன் இருக்கிற பல பேர் இதை வந்து ரசிக்கல. ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு ஒரு கவுண்டர் பண்ற மாதிரி பில்ட் பேக் பெட்டர் டுமாரோ அப்படிங்கிற ஒரு புது இனிஷியேட்டிவ் ஏற்படுத்துவோம். இது வந்து லோ இன்கம் புவர் கண்ட்ரிஸ் இவங்களுடைய கட்டமைப்பு வசதிகளையும் பொருளாதார வளர்ச்சியும் பெருக்குவதற்காக நம்ம அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை இதன் மூலமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போறாங்க, இனிமேல் என்ன பண்ண போறாங்க, இதை ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். இதுல யுஎஸ்ஏ சைனாவுடைய ப்ராவின்ஸான ஜின்ஜியாங்ல உய்கூர் இன முஸ்லீம் மக்களுக்கு மனித உரிமை மீறல் நடக்குது, அதனால அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னப்போ அடுத்தவங்க எல்லாம் அது பெரிய விஷயமா பார்க்கல. உடனே சைனா இதற்கும் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் இது முதல்ல வந்து இது பேசப்படுகின்ற ஒரு பொருளாகும், இது எல்லாரும் உணரப்படுகின்ற ஒரு பொருளாக கொண்டு வந்திருக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இதுவரைக்கும் வந்து இந்த SARS-CoV-2 அதனுடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆக இந்த SARS-CoV-2 ஊஹான்லேருந்து தான் வந்திருக்கா, லேப்லேருந்து வந்திருக்கா, லேப் லீக் ஆனதா, அல்லது வேற எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வியே இன்னும் வந்து வௌவால் போல தொங்கிட்டு இருக்கும்போது இந்த உய்கூர் முஸ்லீம் பிரச்சனைகள் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எடுபடுமா தெரியல. G7 சம்மிட்ல முடிவு செய்யப்பட்ட இன்னொன்று என்னன்னா டிஜிட்டல் சர்வீசஸ் டாக்ஸ், இதை வந்து குறைந்தபட்சம் 15% போடணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இது என்ன டாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் இப்போ எல்லாமே டிஜிட்டலாக போயிட்டு இருக்குது. ஆன்லைன் மார்க்கெட்டிங்கு, ஆன்லைன் ஷாப்பிங்கு, டிஜிட்டல் சர்வீசஸ் ஆன்லைனில் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யார் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து அவங்க கம்பெனி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எந்த ஹோஸ்ட் கண்ட்ரிலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பணம், அவங்க பண்ண சர்வீஸுக்காக பணம், இது கலெக்ட் பண்ணுறதுல ஒரு அமௌண்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ். இது வந்து பொதுவாக இந்த பிக் டெக்லாம் எங்கே இருக்காங்கன்னா யூஎஸ்ல இருக்காங்க. அதனால யூஎஸ்டிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட் ட்ரேட் ரெப்ரஸன்டேட்டிவ் இதை வந்து முடியாது, இப்படிலாம் பண்ணுறது டபுள் டாக்ஸேஷன் ஆகிடும் அப்படின்னு பண்ணிங்கன்னா நாங்கள் கூடுதல் டேரிஃப் உங்கள் மேலே போட வரோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே இது போன்ற ஐடியா வச்சிருந்த பிரான்ஸ், ஸ்பெயின் போன்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அமைதியாயிட்டாங்க. கார்பரேட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் யார் ஃபிசிக்கல் ஆஃபீஸ் இருக்கோ, யார் இந்தியாவில் ஃபிசிக்கல் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்ல என்னவோ ஒரு பகுதியை வந்து தே ஹாவ் டு பே டிபெண்டிங் அப்பான் த ஆக்ட், தே ஹாவ் டு பே ஆஸ் அ கார்பரேட் டேக்ஸ். ஆனால் இதே கூகுள், மைக்ரோசாஃப்ட், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுனால அவங்க இங்கே இல்லாதனால தே ஓன்ட் பே எனி கார்பரேட் டேக்ஸ். அப்போ முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து கிடைக்கிற சர்வீஸை மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ் மாறி அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் தாண்டி பல டிஜிட்டல் சர்வீசஸையும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் கிடைக்கிற ஒரு வருமானத்தில் ஒரு பகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது லாபத்தில் தான் அவங்க கொடுக்கணும். ஆனால் நம்ம ஒட்டுமொத்த ஆப்ரேஷன் வந்து கேட்டோம்னா எப்படி அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்டும் G7 சம்மிட்டில் டிஸ்கஸ் பண்ணி எல்லாருமே யூஎஸ் தவிர மற்றவங்க எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 15% குறைந்தபட்சம் ஒரு டாக்ஸ் பே பண்ணணும் அவங்களுடைய ப்ராஃபிட்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. இதுல வந்து இதுவும் ஒரு இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி. இது மாதிரி ஒரு 15%, அதுக்கு குறைந்தபட்சம் 15% ப்ராஃபிட் கிடைக்கும்போது மிக அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கும். சர்வதேச நாடுகள் எப்படி செயல்படுது, ஸ்டேட்மெண்ட் ஒன்றாகும், செயல் வேற மாதிரி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்பர் 1 அவங்களுடைய வணிக பொருளாதாரம், ஸோ காமர்ஸ், பிஸ்னஸ், பணம், இதுதான் முக்கியம். இரண்டாவதாக தங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், அதை தாண்டி ஒரு இன்டர்நேஷனல் லெவல் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது தங்களுடைய இன்ட்ரெஸ்டோட கோயின்சைட் ஆகும்போது தான் அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அப்படிங்கிற 2 பாயிண்ட்டும் இதில் வந்து தெளிவாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டில் ஐ மீட் யூ இன் yet another video. This is your Jawahar signing off. Bye bye.